ஏதாவது திகிடுத்திட்டம் பண்ணிட்டு நீ பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா சங்கிலி கருப்பா சலங்கைய என்ன அப்படின்னு எந்திரிச்சு வந்து மதுரைக்காரன் மதுரை ஸ்லாங்ல கோபத்தை வெளிப்படுத்தி பார்த்திருப்ப. அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கோபத்தை நீ பார்த்திருக்க மாட்டேன். ஜெயிக்கவே முடியாதுங்கிறதுக்கு அவர் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா? எம்ஜிஆராவது 2 தொகுதியில போட்டிட்டு அதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுவார். அவர் அப்படி கிடையாது, ஒரே தொகுதியில நிப்பாரு. எந்த 500 மீட்டர் 800 மீட்டர் தாண்டி போக முடியாது என்னுடைய ஒரு திட்டப்பணி அங்கே இல்லாமல் இறங்கி நடந்து போ. ஒவ்வொரு 500 மீட்டர் தூரத்தையும் நீ தாண்டும் போது ஒரு தண்ணி தொட்டி, ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு அங்கன்வாடி மையம், ஒரு ரேஷன் கடைன்னு ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு 500 மீட்டர் தூரத்திலும் மதுரை மத்திய தொகுதியில இந்த எம்எல்ஏவால் கட்டப்பட்ட ஒரு பணி நடந்தே இருக்கும். அது இல்லைன்னு மட்டும் நீ ப்ரூவ் பண்ணி சொல்லிரு, அப்புறம் பேசுவோம்னு சவால் விடுறாரு. வார்டு வாரியா போட்டிருக்கிறாரு. மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தொகுதி மேம்பாட்டு நிதியில என்னென்னலாம் செஞ்சேன், சுப்பிரமணியபுரத்துல என்ன செஞ்சேன். இதே மாதிரி சுந்தர் சிங் ஒன்னு வச்சிருக்காரு. சுந்தர் சி பெஸ்ட் சீன்னு போட்டு தேடிப்பாரு. சுந்தர் சி சார், என்னது இது? மீட்டு கேஸ் உங்க மேல இருக்கு போல் இருக்கு. ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் வெளிப்படையா வெளியில வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான அயோக்கியன் குற்றவாளி, செக்ஷுவல் அபியூஸ். மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை திருட பார்த்தவர்களுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு மதுரையில அந்த மோசடியாமே, மதுரையில இந்த மோசடியாமே அப்படின்னு சொல்லிட்டு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேடி கொண்டிருக்கிறார்கள். நீ என்ன பெரிய சுந்தர் பிச்சையா? வெறும் சுந்தர் சி தானே. எதுக்குடா சுந்தர் பிச்சைக்கு? பிடிஆர் எதிர்க்கிறோம்னா அப்படி ஒருத்தரை கூட்டு வா. ஆமா, அப்படி ஒரு அறிவான நபரை கூட்டு வா, அப்படி ஒரு தொழில் தெரிஞ்சவரை கூட்டு வா, அப்படி ஒரு இன்டெலெக்சுவலை கூட்டிட்டு வா. சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வருவதற்கு முன்பாகவே ஒரு தொகுதிக்கு இவர் தான் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காருன்னு முடிவெடுத்துடலாம். அப்படி இருக்கக்கூடிய ஒரு தொகுதியை பற்றி தான் நீங்கள் பேச. அது 2021 எழுதிட்டாங்க. அதுக்கு முன்னாடியே 2016 எழுதிட்டாங்க. அதாவது வெளிநாட்டிலிருந்து வந்த ஒருத்தர் திடீரென்று அந்த பகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்படுகிறார். அந்த மக்களுக்கு, அதாவது திமுக தரப்புல இருந்து இப்படி ஒரு அறிவிப்பு வருதுன்ன உடனே யாரா இவருன்னு யாருக்கும் ஆச்சரியம் இல்லை. டே அவர்ரா அப்படின்ற அந்த டாக் தான் இருந்துச்சு. யார் அவரு அப்படின்னா அந்த 3 எழுத்து PTR. அது இட் இஸ் அ பிராண்ட் மதுரைக்குள்ள. அதாவது ஒரு அரசியல்வாதி குடும்பம் அப்படின்னா அதை பெரும்பாலும் என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல்வாதிகள் அப்படின்னாலே சினிமா எப்படி காட்டும், கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம், ஒரு பேர் இருக்கு, ஒரு பிராண்ட் இருக்கு அப்படின்னா அதை அடிதடி இப்படி தான் காட்டிக்கிட்டே இருப்பானுங்க. அது எதுக்காக காட்டுறானுங்கன்னா, திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்கள், நம்மளை போன்ற ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் அரசியலுக்கு வரும்போது அதை அப்படியே காட்டி பழகிட்டானுங்க. இவங்க லெகசி நீதி கட்சி காலத்திலிருந்து இருக்கக்கூடிய ஒரு லெகசி. அதனால இவங்க பெயரில், இவங்க குடும்பத்தின் பெயரில் வழிப்பறி பண்ணாங்க, கட்ட பஞ்சாயத்து பண்ணாங்க, கரப்ஷன் பண்ணாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுகளை இவனுங்களால வைக்க முடியாது. அதனால என்ன பண்ணுவானுங்கன்னா, அவர்கிட்ட வழக்கமாக தோத்து போவானுங்க, தலைமுறையாக தோத்து போவானுங்க. மண்ணவாரி தூத்துறது இருக்கு, அது ஒண்ணுதான் எங்களுக்கு கிடைக்கும். என்ன பண்ணாலும் ஜெயிச்சிடறான். நல்லாவே இருக்க மாட்டேன். சரிடா, நான் நல்லா இருக்க மாட்டேன், நீ என்னவா இருக்க, இங்க நீ நல்லா இருக்கியா, உன் மனசு உடம்பு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு முக்கியமான நபராக இருப்பவர் தான் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள். 2016, 2021, இப்ப 2026 3 முறையும் அந்த மதுரை மத்திய தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக வளம். முதல்ல அவர் களம் இறங்குறதுக்கு முன்னாடியே அவர் மேல அவதூறு பரப்ப பார்த்தானுங்க. இந்த முறை பிடிஆருக்கு இடம் கிடைக்குமா, ஓரம் கட்டுகிறது கட்சி, அமைச்சரவை பதவியை பிடுங்கி விட்ட போதே தெரிந்து விட்டது பிடிஆருக்கு மீண்டும் வாய்ப்பில்லை என்று மாத்தி தான் கொடுத்தாங்க. புடுங்கிலாம் விடல. புடுங்கிறதுனா என்ன, திருப்பி அவருக்கு கொடுக்காம இருக்கணும். அவருக்கு வேற ஒரு துறையை கொடுத்தாங்க, நிதித்துறையில இருந்து தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு போயிருக்கிறாரு. அதையே அவர் ஜென்யூனா சொன்னாரு. விமர்சனம் இருக்கலாம், அதுல மாற்று கருத்து இருக்கலாம், உள்ளுக்குள்ள வேற எதுவும் சிக்கல் இருக்கான்ற அரசியல் விவாதங்கள் வேற. ஆனா ஒருத்தர் ஒளியணுன்றதுக்காக நீ பேசுற வாதங்கள்லாம் இருந்துச்சு பாத்தியா, அது எல்லாத்தையும் லெஃப்ட் ஹேண்ட்லயும் லெஃப்ட் லெக்லயும் தள்ளிடுறா அப்படின்ட்டு. ஆமா, தகவல் தொழில்நுட்பத்துறையில தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல சாதனைகளை செய்திருக்கிறது. அதை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துகின்ற வகையில நியோ டைடல் பார்க் மாதிரியான விஷயங்களா இருக்கட்டும், புதிய அறிவுசார் நகரங்களை உருவாக்குவது. இப்போ இந்த அறிவுசார் நகரம்லாம் சொன்னோம்னா, இன்டெலெக்சுவல் சர்க்கிள் இருக்கிற பல பேரே ஆன்லைன்ல சர்ச் பண்ணி ரிசர்ச் கேட்டு அந்த மாதிரியான ஜேர்னல் பப்ளிஷிங்ல போய் ஏதாவது இதெல்லாம் என்ன அறிவுசார் நகரம்னா என்னன்னு தேடி படிக்கிற அளவுக்கு
அது அவ்வளவு முன்னேறிய ஒரு திட்டம். அந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருந்ததா? பாஜக அறிவுசார் பிரிவா? யார் இருந்தீங்க அறிவுசார் பிரிவுல? ஜோசியம் சொல்றவங்க, அறிவுக்கும் ஜோசியம். எங்க அண்ணன் செல்லி இருந்தாரு, செல்லி. அப்புறம் இவர் இருந்தார் செல்வி. ஒரு பேர் என்ன, ரஜினி கிட்ட வந்தாரு. ஆமா 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 ஆமா, பேரு கூட மறந்து போச்சியா. அதான் ஒரு அர்ஜுனமூர்த்தி. இந்த மாதிரியான டுபாகோர் அறிவு பேர்வழிகள் இருக்கும்போது உண்மையான அறிவுஜீவி என்றால் எப்படி இருப்பார் அப்படின்றத நாட்டுக்கே வெளிச்சம் போட்டு காட்டியவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பிடிஆர். குறிப்பா கொரோனா காலகட்டத்துல தடுப்பூசி கொடுக்க மாட்டேன்னு ஒன்றிய அரசாங்கம் சொன்ன போது, நீ யாரா எனக்கு தடுப்பூசி கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு, நான் இறக்கி காட்டவா, அமெரிக்கால இருந்து நேரடியா தடுப்பூசியை இறக்கி காட்டவா அப்படின்னு இங்கிருந்து அமெரிக்காவுக்கு நேரடியாக தொடர்பு கொண்டு பிடிஆர் நேரடியா தமிழ்நாடு இந்த தடுப்பூசியை, கொரோனா தடுப்பூசியை கொள்முதல் செய்வதற்கு முயற்சி மேற்கொண்ட பிறகுதான் ஒன்றிய அரசாங்கம் பயந்து போய் இல்ல இல்ல நாங்களே தர்றோம்னு இறங்கி வந்துச்சு. அமெரிக்கால இருந்து வரக்கூடாதுன்னு தடுக்கிறதுக்கு அவ்வளவு லாபி பண்ணி தடுத்தானுங்க பாஜக அரசு. ஆனாலும் அப்படி ஒரு த்ரெட்டை கொடுத்த உடனே தான் நம்மளுக்கு வர வேண்டிய தடுப்பூசிகளை கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பே உருவாச்சு. ஆமா, ஆள் பார்க்கும்போது அமைதியா அப்படி சைலண்டா உட்காந்துதான் இருப்பாப்ல, ஒரு 2 நிமிஷம் அப்படி கவனிப்பாப்ல. ஏதாவது திகிடுத்திட்டம் பண்ணிட்டு நீ பேசுற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா, சங்கிலி கருப்பா சலங்கைய என்னடா அப்படின்னு எந்திரிச்சு வந்து மதுரைக்காரன் மதுரை ஸ்லாங்ல கோவத்தை வெளிப்படுத்தி பார்த்திருப்ப, அமெரிக்கன் இங்கிலீஷ்ல கோவத்தை நீ பார்த்திருக்க மாட்ட. நிர்மலா சீதாராமன் என்னமோ நாட்டுக்கே மிகப்பெரிய மந்திரி, அவங்க நிதியமைச்சர் ஆயிட்டாங்க, ஆச்சா பூச்சான்னு உருட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவ்வளவுதானா அப்படின்னு ஜிஎஸ்டி மீட்டிங்ல போட்டு பொழந்த பொழப்புல நேரடியா ஒரு நாள் டிபேட்டுக்கு வர மாட்டாங்க. அப்படி அந்த மாதிரி ஒரு இன்னைக்கு நிர்மலா சீதாராமன் காமெடி பீஸா நமக்கெல்லாம் தெரியலாம். முதல்ல இந்த அம்மையார காமெடி பீஸாக மாற்றியவர் அமைச்சர் பிடிஆர். எப்படி அசிங்கமாக பேசியா, அவதூறாக பேசியா, அறிவுபூர்வமாக பேசி இந்திய நாட்டில் பொருளாதாரம் சார்ந்து எந்த முடிவு எடுக்கப்பட்டாலும் இந்தியாவில் இருக்கும் அனைத்து ஊடகங்களும் பேட்டி எடுக்கின்ற நபர் பிடிஆர். முதலமைச்சரே அவரை பத்தி சொல்லும் போது தன் தரப்பு வாதத்தை, தர்க்கத்தை, நம்மளுடைய அரசியல் நிலைப்பாட்டை எதிரிகளும் கன்வின்ஸ் ஆகக்கூடிய விதத்தில், ஆச்சரியப்படும் விதத்தில் கன்வே பண்ணக்கூடிய ஒரு மகத்தான ஒரு நபர் அப்படின்னு பிடிஆரை குறிப்பிட்டு பேசி இருக்கிறார். அப்படிப்பட்ட நபர் தான் அவரு. எதுக்கு அவரை நம்ம இப்ப எடுத்துட்டு வர்றோம் அப்படின்னா, சமீப காலமாக இந்த தேர்தல் அவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட காலத்திலிருந்து சில போர்டு புலிகள் எல்லோருமாக சேர்ந்து ஒரு ஆபாச இயக்குனர் ஒருவர், அவர் யாருங்க, சுந்தர்சியா? ஓகே, இல்ல இல்ல பொருந்தும் இல்லப்பீங்களா? இல்ல பொருந்தும்ட்டானே. நான் இயக்குனர் ஒண்ணு, நான் டைரக்டர் ஒண்ணு, பிஜேபி டைரக்ஷன் அந்த லைனுக்கு யோசிச்சுட்டேன். எல்லாம் ஒண்ணுதான். இவர் என்னன்னா அப்புறம் போர்டு புலிகள் பாத்துக்கிட்டியா, தெரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிற பேர்ல உட்கார்ந்துகிட்டு அவனுங்களும் ஒன்னு ஆபாச சில்வர் ஸ்கிரீனு, இன்னொன்னு ஆபாச மினி ஸ்கிரீனு, சோசியல் மீடியா ஸ்கிரீனு எல்லாம் சேர்ந்து ஒரு பக்கமா அவரை போட்டு அட்டாக் பண்ணிக்கிட்டு ஆதார வச்சிருக்கல ஒரு கேஸ் போடு, முடிஞ்சா பிடிஆர் மேல கேஸ் போட்டு நிரூபிச்சு காட்டு. கேஸ் போட்டுட்டு அவரோடு வாதிப்பதற்கு வழக்கறிஞர்கள் வேண்டாம், நான் வர்றேன் வாதம் பண்றேன்னு மட்டும் நீ வா, நான் கோர்ட்ல உனக்கு போர்டு வைக்க பெர்மிஷன் வாங்கி தரேன். ஜட்ஜியா பாத்துக்கிட்டீங்களா, விளங்கிட்டீங்களா, என்னத்தை விட்டு அடிப்பாருன்னு தெரியாது ஜட்ஜி. அவங்க எல்லாருமா சேர்ந்து அவர் மேல ஒரு கூட்டமா ஒரு அட்டாக்க செலுத்திட்டு இருந்தானுங்க. சரி ரைட்டு, உண்மையிலேயே கிரவுண்ட் அப்படி இருக்கு போல் இருக்கு, அதனாலதான் மக்களுடைய மனங்களை பிரதிபலிக்கிறாங்க போல் இருக்கு. இவனுங்களுக்கும் மக்கள் மனங்களுக்கும் என்ன சம்பந்தம், இவங்களுக்கும் கிரவுண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கு. அதனால நம்மளும் இருந்தாலும் ஒரு ஜேர்னலிஸ்டா நம்ம அந்த சஸ்பெக்டோட தானே கிரவுண்டு போய் அணுகணும். அப்படி போய் பார்க்கும்போது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நாட்டம் எடுத்திருக்கிறது சுந்தர்சி வகையராக. ஏங்க ரெட்டலையில வேட்பாளரை நிறுத்தவே இல்லைன்ற கவலையில இருக்கிறாங்க. யாரு, அதிமுகங்களா? இல்ல, களத்துல பொதுமக்கள் ரெட்டலைக்கு தான் வேட்பாளரே சொல்லலையாமே அப்படின்றாங்க. ஐயோ பாட்டிமா, சுந்தர்ஜி வந்திருக்காரு. அதுல ஒருத்தன் கேட்கிறான், பிரச்சாரத்திற்கு தமன்னா வருவாங்களா, ராசிகா வருவாங்களா, சுந்தர்சி வந்துட்டாரு, எங்க அவங்கெல்லாம், எங்க பேய் வரல அப்படின்னு 10 மணிக்கு மேல அந்த பேயே அவங்க தான் சார். அவர் என்ன பண்றாருன்னா தொடர்ச்சியாக, அதாவது நாங்க மதுரைக்காரங்க,
மதுரைக்கு சுந்தர்சிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? சக்கரை பொங்கலுக்கு வடகரிக்கு என்ன சம்பந்தம் இருக்கோ அதுதான் சுந்தர்சிக்கு இதுக்கு சம்பந்தம். அதுக்கு அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா உலகமே அசந்து போற மாதிரி ஒரு டைலாக். நான் பிறந்தது பொள்ளாச்சி, நான் வளர்ந்தது திருப்பாச்சி, எங்க அம்மா பிறந்தது அந்த வாசி, எங்க மாமியா பிறந்தது இந்த வாசி. இந்த டைலாக் உன்கிட்ட கேட்டாங்களா? உனக்கு மதுரைக்கு என்ன சம்பந்தம்? நீ ஏன் வந்த? பிடிஆரை எதுக்குறதுக்கு தெம்பா ஒருத்தனை கேண்டிடேட்டா போட முடியல. சரி ரைட்டு, எவனையாச்சும் கேண்டிடேட்டா போட்டோம்னா இந்த நியூஸா வராதேங்கிறதுக்காண்டி ஒரு நியூஸ் வேல்யூ இருக்குமேன்ற ஒரே காரணத்துக்காக சினிமா துறையில ஃபீல்ட் அவுட் ஆன ஒருத்தரை கூட்டியாந்து போட்டிருக்காங்க. உனக்கும் மதுரைக்கும் வேற என்ன சம்பந்தம் இருக்கு? பிடிஆர் தொகுதிக்கு உனக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வசனம் தான் பேசுறாங்க. ஜெயிக்கவே முடியாதுங்கிறதுக்கு அவர் என்ன புரட்சி தலைவர் எம்ஜிஆரா? பிடிஆர் தானே. நீங்க என்ன எம்ஜிஆரா? பிடிஆர் தானே. எம்ஜிஆராவது 2 தொகுதியில போட்டிட்டு அதுக்கு வேட்புமனு தாக்கல் பண்ணுவார். அவர் அப்படி கிடையாது, ஒரே தொகுதியில நிப்பாரு. டிஸ்ட்ரிபியூஷன் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, அந்த டிஸ்ட்ரிபியூஷனை தன் வரலாற்றிலேயே ஒருபோதும் செய்யாமல் வெற்றி அடையக்கூடிய ஒரு எம்எல்ஏ கேண்டிடேட் பிடிஆர். நீ பிலிம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எங்கெங்க எப்படிலாம் கல்தா கொடுப்ப, கம்பி நீட்டுவ, கம்பிகள் வாங்குவேன்றதெல்லாம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே தெரியும். ஏசி சண்முகம் கூட பிறக்காத அண்ணனாமே, எப்படி விளக்குங்க? என்னன்னா இத பத்தி நம்ம பேச முடியாது. ஆனா ஏசி சண்முகம் எதுக்கு சுந்தர்சியை தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கறதுல ஒரு சில முதல்ல மதுரைக்காரனுக்கு ஏசி சண்முகம்னா யாருன்னு விளக்கணும். கொடுமைடா அவங்களோட. எதுக்கு இவங்கள கூட்டியாந்து மதுரைக்குள்ள நிப்பாட்டினாங்க? ஏசி சண்முகமும் சுந்தர்சியும் ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள். இவரு கூட பிறக்காத அண்ணன் அப்படின்னு இவர் வந்து விகடன்ல ஒரு பேட்டி கொடுக்கிறார். இவருடைய மனைவி 1000 விளக்கு தொகுதியில பாஜகவின் வேட்பாளராக டாக்டர் எழிலன் நாகநாதனை எதிர்த்து 2021 போட்டியிடுறாங்க. போட்டியிட்டு மண்ணை கவினார்கள், தோற்று போனார்கள். அந்த அம்மாவுக்கு அப்ப இவர் பிரச்சாரத்துக்கே வரல. கேட்டா நான் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணேன்னு உருட்ட போடுறது. ராஜா தெரியுது. அப்ப வராத ஏன் வரலன்னா, அப்ப ஒரு கூச்சம் இருந்துச்சு. ஐயோ நம்மள தாமரையில நம்மள காட்டிக்கிறதா, கட்டுன மனைவியாவே இருந்தாலும் தாமரையில நம்மள சொன்னோம்னா அசிங்கமா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக செய்யாம இருந்துட்டு, இப்ப வந்து ஏசி சண்முகம் அவனி ப்ரொடக்ஷன்ல இருந்து எதுவும் செட்டில்மெண்ட் பண்ணி கொடுத்தாரா? கடன் பிரச்சனையை தீர்த்து கொடுத்தாரா? வெளிப்படையா சொல்லுங்க. அதுக்கு தான் வந்தீங்களா? வெளிப்படையா சொல்லுங்க. ஊருக்கே தெரிஞ்ச ரகசியம் தான். நீங்க ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சு மீசையம் ஊருக்கு படம் எடுத்து அது நல்லா போய் அதுக்கு பிறகு பல படங்கள் அதை எடுக்கிறேன்ற பேர்ல சொல்லி அது கவாத்தாகி அல்லோலப்பட்டு உள்ளோலப்பட்டு கடனாகி சித்திரவதைக்கு உள்ளாகி இனிமே படமே எடுக்க முடியாதுங்கிற நிலைமை வந்து உங்களை கேட்பாரட்டு இருக்கக்கூடிய ஒரு செல்லா காசு இயக்குனர் அப்படின்ற கேட்டகரியில அவரை வச்சிருக்கு. செல்லா காசு இயக்குனர் எல்லாம் வைக்கல, பி கிரேடு. ஆமா, அவரு கிட்டத்தட்ட அப்படி முழுசாவே அதுதான் பி கிரேட்னா என்ன, அதுதான் நீங்க எடுக்கிறதா. அது என்ன கேக்குறேன், இதை சொல்றதால வந்து பார்க்கக்கூடிய நம்முடைய சப்ஸ்கிரைபர்ஸே தவறா நினைச்சிடக்கூடாது. அதாவது தமன்னாவை வச்சு ஒரு படம் எடுத்தாரு. அந்த படம் 2, 3, 4ன்னு நிறைய வந்ததுனால எனக்கு அது பேரு தெரியல. அந்த படத்துல இருக்க பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். பேய் படம். அந்த சந்தோஷ்ன்ற கேரக்டர் வந்து ஹஸ்பண்டா நடிச்சிருப்பாரு. ஒரு பேய் வந்து பிடிச்சிக்கிறோம். தமன்னா தான் அம்மா, 2 குழந்தைங்களுக்கு. அந்த பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். அது வந்து அந்த கேரக்டர் ஒரு அம்மா கேரக்டர், 2 பிள்ளைகளுக்கு அம்மா. அந்த அம்மாவை கிளைமேக்ஸ்ல ஆட விடலாம். அச்சோ 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 அச்சோன்னு கேட்கும் போதே நாராசமா இருக்குல்ல. அவ்வளவு ஆபாசமான பாடல். எதுக்கு அம்மாவை கேரக்டரா காட்டுற ஒரு அம்மாவை, பேயா மாறுற ஒரு அம்மாவை நீ அச்சோ அச்சோ அச்சோன்னு ஆபாசமா விஷுவல் எடுத்து போட்டு ஒரு படத்துக்கு, அந்த படத்துக்கும் அந்த பாட்டுக்கு சம்பந்தமே இல்லை. யாரோ இல்ல, அவரே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறாரு. இந்த வின்னர்னு ஒரு படம் எடுத்தாங்க, வாழ்க்கையில ஓடுன ஒரே கடைசி படம் வடிவேலுக்காக. அந்த வின்னர் படத்துல என்ன பண்ணிருக்கிறாங்க, முதல்ல ஒரு பாட்டு வாங்கிட்டாங்க போல இவன்ட்ட. இப்ப எதுக்குங்க பாட்டு ஓடாது? இல்ல நான் வந்து வெளிநாட்டுல வச்சு ஷூட்டிங் பண்ணி ஓட வச்சிருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் இல்ல, வெளிநாட்டுக்கு கூட்டு போக முடியாதுன்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணிருக்கிறாரு, புறத்தோற்றத்தை மாற்ற முடியாது, மாறாக அகத்தோற்றத்தை திறந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு பிக்கினி கொடுத்து அசாந்துட்ட. தம்பி இதுல வந்து ஹீரோயின் ட்ரெஸ்ஸை கலட்டினா மட்டும் பத்தாது, நீங்களும் கொஞ்சம் ட்ரெஸ் இல்லாம நடிக்கணும் அப்படின்னு சொல்லி பச்சையா உடம்ப காட்டி படத்தை எடுத்து அதை ஓட வைக்கிற அளவுக்கு கேவலம் கட்ட ஜென்மம் இந்த சுந்தர்சி. அதையும் வெளிப்படையா வெளியில வந்து சொல்லிட்டு அதுல ஒரு பெருமை பீத்தல் வேற பீத்துறாரு அப்படின்னா அவருடைய லெவல் அதுதான். அவர் வந்து இந்த சமூகத்தில் பெண்கள் குறித்து பார்க்கக்கூடிய பார்வை, அவருடைய மதிப்பீடு, இது எல்லாமே அதுதான்.
ஏன்னா பெண்களை ஆபாசமா காட்டினா எல்லாரும் நாக்க தொங்க போட்டுட்டு தேட்டருக்கு வருவாங்க. அது பிச்சுக்கிட்டு போச்சு அந்த பாட்டு. வீடியோஸை மியூட்ல போட்டு பல பேர் பார்த்தாங்க. இதெல்லாம் பெருமை பீத்தலா இந்த நபர் பேசினவர். அவருக்கு நான் என்ன கேட்கிறேன், நான் பர்சனலாலாம் உள்ள வரல. பெண்கள் பிள்ளைகளை பெற்றவர்கள் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா அவங்க மனம் ஏங்க இத பத்தி பெண்கள் ஆணையத்தில் உறுப்பினராக இருக்கும் உங்க மனைவியின் கருத்து என்ன? இப்படிதான் காட்டணும். அப்பதான் தியேட்டர்ல கடைசி அந்த அரண்மனை நான் சொன்னேன்ல, தியேட்டர்ல கடைசி அந்த பாட்டு டைட்டில் எண்டு கார்டுல வரும்போது யாருமே எந்திரிக்கலையே, எல்லாரும் உட்கார்ந்து பார்த்துட்டு போனாங்களேன்னு சுந்தரசி பேசுறாருல. ஏன் பார்த்தாங்க? ராணி வேலுநாச்சியார் பத்தி நீங்க அதை டாக்குமெண்ட்ரி பண்ணியிருந்தீங்களா உட்காந்து பார்த்ததுக்கு? இல்ல தியாகி அஞ்சலி அம்மாள் பத்தி எடுத்திருந்ததா டாக்குமெண்ட்ரி? அது 3 நடிகைகளை ஆபாசமா அபியூசிவா எல்லாருக்கும் காட்சிப்படுத்துறதுக்கு ஒரு காட்சியை உருவாக்கிட்டு அதை இந்த மக்கள் உட்கார்ந்து பார்த்தாங்க. நான் தான் அதை பார்க்க வச்சேன், எப்படி உட்கார வச்சேன் பாத்தீங்களா அப்படின்னு சொல்றேன்னா என்ன எப்படிப்பட்டாரு? நீங்க விசஸ் பிடிஆர்னு போடுறதுக்கு தகுதி இருக்கா? இல்ல பிடிஆர்லாம் உங்களை பிடிஆர் வந்து பாத்தீங்களா பிடிஆர் இறங்கி பேசுறாரு, உன்னை ரொம்ப டீசெண்டா திட்டாரு பிடிஆர், சினிமா சங்கின்றாரு. இதெல்லாம் வந்து சாதாரண வார்த்தை. பிடிஆர் அவர்கிட்ட இங்கிலீஷ்ல கெட்ட வார்த்தை கேளுங்க, தமிழ்ல அவருக்கு ஃப்ளோவா வராது, இங்கிலீஷ்ல கேளுங்க. அது புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு அறிவு வேணும், அது வேற. ஆனா அது திருச்சா இருக்கும். அதாவது ஒரு உலக அறிவு ஜீவி ஒருத்தரோட போட்டியிடுறதுக்கு ஒரு ஆபாச நடிகர், இதை விட மதுரை மத்திய தொகுதியை கேவலப்படுத்துறதுக்கு ஒருத்தன் வேலை வைப்பானா மாட்டான். இதுக்கு அவர் பிடிஆர் பதில் சொல்றாரு. பிடிஆரா? அவர் என்ன எம்ஜிஆரா? பிடிஆர் தானே அவர். என்ன அவரு தொகுதியில வந்து தண்ணி இல்ல, இது இல்ல, அது இல்லைன்னாரு. பிடிஆர் தெளிவா சொன்னார், இந்தா எந்த 500 மீட்டர் 800 மீட்டர் தாண்டி போக முடியாது என்னுடைய ஒரு திட்டப்பணி அங்கே இல்லாமல். நீ வந்து மதுரை மத்திய தொகுதியில தான் பிரச்சாரம் பண்றியான்றதே சந்தேகமா இருக்கு. இறங்கி நடந்து போ. ஒவ்வொரு 500 மீட்டர் தூரத்தையும் நீ தாண்டும் போது ஒரு தண்ணி தொட்டி, ஒரு பஸ் ஸ்டாண்டு, ஒரு அங்கன்வாடி மையம், ஒரு ரேஷன் கடைன்னு ஏதாவது ஒண்ணு ஒவ்வொரு 500 மீட்டர் தூரத்திலும் மதுரை மத்திய தொகுதியில இந்த எம்எல்ஏவால் கட்டப்பட்ட ஒரு பணி நடந்தே இருக்கும். அது இல்லேன்னு மட்டும் ஒரு 500 மீட்டர்ல நீ ப்ரூவ் பண்ணி சொல்லிரு, அப்புறம் பேசுவோம்னு சவால் விடுறாரு. நீ யோக்கியனா இருந்தா, உங்களுக்கு பின்னாடி அத்தா தண்டி ஊடக வெளிச்சம் இருக்குல்ல, நான் மரியாதைக்குரிய சுந்தர்சி அவர்கள் தெம்பு இருந்தா திராணி இருந்தா அப்படி ஒரு வீடியோ எடுத்து மதுரை மத்திய தொகுதியில இங்க ஆரம்பிக்கிறேன், இங்க போயிருக்கிறேன், இது வரைக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நீ எடுத்து காட்டு. நீ எடுத்து காட்ட முடியும். எப்படி காட்ட முடியும்னா, மதுரை மத்திய தொகுதின்னு தெரியாம வேற ஒரு ஏரியால போய் நீ எடுத்துட்டு ஆமா இதுதான் சொல்லுவேன். ஏன்னா உனக்கு மதுரை மத்திய தொகுதி எது, மதுரை தெற்கு தொகுதி எதுன்னே தெரியாது. அந்த நிலைமையிலதான் இருப்ப. எங்க போய் பிரச்சாரம் பண்றாங்கன்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். இவங்க வந்து தொகுதி மாதிரி போய் வேற எங்கேயாவது செல்லுராஜ் தொகுதியில பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்க போறாங்க வடக்கு. இங்க பாருங்க, இது வந்து பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் PTRmadurai.comனு வெப்சைட் ஒன்று வச்சிருக்காரு. வாய்ப்பு இருக்கிறவங்க அந்த வெப்சைட்டுக்கு போய் பாருங்க. அவர் கொடுக்குற பேட்டிகள், அவர் எழுதுற கட்டுரைகள், அவர் மற்ற இடங்கள்ல என்னென்ன பணிகள்லாம் மேற்கொள்றாருன்றது மட்டும் இல்லாம மாதா வாரியாக வருடா வாரியாக தான் என்னென்ன பணிகள் செய்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்லயே ரொம்ப எளிமையாக தமிழ்ல வந்து அழகான விளக்கம் வார்டு வாரியா போட்டிருக்கிறாரு. மதுரை மத்திய தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக தொகுதி மேம்பாட்டு நிதியில என்னென்னலாம் செஞ்சேன், சுப்பிரமணியபுரத்துல வந்து என்ன செஞ்சேன். இதே மாதிரி சுந்தர்சியும் ஒண்ணு வச்சிருக்காரு. சுந்தர்சி பெஸ்ட் சீன்னு போட்டு தேடி பாருங்க. என்னங்க அவர் ஒண்ணு வச்சிருக்காரு, அவர் ஒண்ணு வச்சிருக்காரு. என்ன சொல்றாரு? சுப்பிரமணியபுரத்துல இருந்து போர்வெல் போட்டதுல இருந்து வார்டு நம்பர் 77 சுப்பிரமணியபுரத்துல சண்முகநாதபுரம் சகாயமாதா ஸ்கூலுக்கு பக்கத்துல ஒரு போர்வெல், சுண்ணாம்பு காலவாசல்ல ஒரு போர்வெல், நமக்கு நாம திட்டத்துல சமுதாய கூடம், புதிய நியாய விலை கட்டடம், புதிய அங்கன்வாடி மையம், புதிய சமுதாய கூடங்கள்னு. அது மட்டும் இல்ல, நலத்திட்ட உதவிகள் 2021 இருந்து 2025 வரைக்கும் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மட்டும் பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அப்படியே ஸ்கிரால் பண்ணுங்க. முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திலிருந்து அமைப்பு சாரா தொழிலாளர் விபத்து இறப்பு உதவித்தொகை வரைக்கும் ஒவ்வொரு அரசு திட்டங்களையும் எத்தனை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறேன், அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு டேபிளட் காலம் போட்டு விளக்கி இருக்கிறாரு. அவர் ஆபீஸுக்கு கிளம்பி போனீங்கன்னா இந்த ஒர்க்கை மட்டுமே பாக்குறதுக்குன்னு 10-15 எம்ப்ளாயிஸ் பேப்பரா பறக்குதுங்க. அப்படியே உட்கார்ந்து சிஸ்டம் முன்னாடி எல்லாத்தையும் என்ட்ரி போடுறதுல இருந்து எல்லாத்தையும் பண்ணுவாங்க. மாசம் ரிப்போர்ட் கார்டு எடுத்துட்டு வந்து தெருவுக்கு தெரு நின்று இந்த எம்எல்ஏ இந்த ஏரியால இன்னென்ன வேலை பார்த்திருக்காருன்னு சொல்லுவாங்க. அந்த பெரியார்ல இருந்து வர்ற பிரிட்ஜ் இறங்குற இடத்துல மெஜிரா காலேஜுக்கு அப்படியே ஆப்போசிட் அந்த பாலிடெக்னிக்கு முன்னாடி அந்த பிரிட்ஜ் இறக்கத்துல இப்படி ஒரு யூட்டன் போட்டு உள்ள போற மாதிரி இருக்கும். அந்த ஜெயந்தபுரம் திரும்புற இடத்துக்கிட்ட அங்கக்குள்ள கார்னர்ல பெட்டிக்கடை இருக்கும். இப்பயும் போய் பாரு. நான் சொல்றத நம்பலன்னா
இந்த மாசம் அவர் என்ன வேலை செஞ்சிருக்கிறாருன்ற பிட் நோட்டீஸ் அதுல ஒட்டியிருப்பாங்க. இதே மாதிரி அவர் தொகுதிக்கு உட்பட்ட எல்லா கடைகளிலும் மக்கள் கூடக்கூடிய இடங்களிலும் இந்த பிட் நோட்டீஸ மாசம் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. என்னென்ன வேலை பார்த்திருக்காரு இந்த தொகுதியில, இந்த மாசத்துல இவர் என்ன வேலை பார்த்திருக்காரு, பஸ் ஸ்டாண்டுகள்ல கொண்டு வந்து கொடுக்கறது, மீனாட்சம்மன் கோயில் பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது, இதெல்லாம் இவர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்கள். ஆமா, அங்க இருக்கக்கூடிய வணிக நிறுவனங்கள், அங்க இருக்கக்கூடிய கடைகள்ல போய் கேளு. எம்எல்ஏ பேரை சொல்லி ஏதாவது ஒரு இடத்தில் யாராவது ஒருவர் உங்களிடம் வந்து ஏதாவது தவறுதலா அப்ரோச் பண்ணிருக்காங்களான்னு கேட்டுப்பாரு. தங்கம் பெத்த மாதிரி சொல்லுவானுங்க. யாரு பிடிஆரா? தம்பி போங்க தம்பி, வேற வேலை இருந்தா பாருங்க தம்பி. அவர் மேல அவ்வளவு மதிப்பு உண்டு, அவ்வளவு மரியாதை உண்டு. கோவில் அரங்காவலர்ல இருந்து மக்களுக்காக வேலை பார்க்கக்கூடிய மக்கள் பிரதிநிதியா வரைக்க அவருடைய கரங்கள் வந்து அந்த தொகுதியை சுத்தி சுத்தி வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, இங்க பாருங்க, அயல்நாட்டு தூதுவர்களுடன் சந்திப்பு. சிங்கப்பூர் நாட்டின் தூதுவர், மலேசிய தூதுவர், பிரான்ஸ் தூதுவர், பெரு நாட்டோட தூதுவர், அமெரிக்க தற்காலிக தூதர், அரசு சார் உறவு மேம்பாடு, தாய்பெண் பொருளாதார மற்றும் கலாச்சார மையம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டு தூதுவர்களோட பிடிஆர் உரையாடுறாரு. இதெல்லாம் என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. தூதுவர்னா என்னன்னு தெரியுமா? தூதுவர்னா 3ஆம் நாள் வருவார், மீட்பார் அந்த தூதுவர். அது இவங்களுக்கு தெரியாதுல்ல, இவங்க சனாதனவாதிகள்ல. குஷ்பு சமீபத்துல ஒரு சிறுபான்மையினர் என்றும் பாராமல் அப்படின்லாம் இடையில குஷ்புவை பத்தி ஆன்லைன்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிஆர் போட்டு அடி பொலன்னு பொழந்துட்டாப்ல சுந்தர்சியையும் குஷ்புனுடைய அடாவடிகளையும். குஷ்பு சிறுபான்மையினரா? அந்த கட்டை போடுங்க. நான் சனாதனவாதி, ஜெய் ஸ்ரீராம் சொல்ல பிறந்தவன் நான். அப்படிப்பட்டவங்க சிறுபான்மையினர்ல வரமாட்டாங்களே மேடம். நீங்க இப்ப சிறுபான்மையினருக்காக குரல் கொடுங்களேன் மேடம். தேர்தல் அறிக்கை வந்திருக்கு பாஜக. அந்த தேர்தல் அறிக்கையில ஒரு இடத்துல கூட ரம்ஜான் இல்ல, கிறிஸ்துமஸ் இல்ல, இஸ்லாமியர்கள்ன்ற வார்த்தை இல்ல. இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து சிறுபான்மையினர் தானே, குக்கரிச்சு ஒரு குரல் கொடுத்துருங்களேன் மேடம். நீங்க இப்படி தேவையில்லாம உங்க வீட்டுக்காரரை காப்பாத்துறேன்னு குறுக்க வந்ததுனாலதான் உங்களை பிடிஆர் விமர்சிக்க வேண்டிய நெருக்கடி வருது. கங்காரு தோத்து போயிருந்தம்மா தாவி தாவி எல்லா பக்கமும் போய்கிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மகளிருக்கு 1000 ரூபாய் பிச்சை போட்டால் ஓட்டு போட்டுருவாங்களா? நீ 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்க தேர்தல் அறிக்கையில, அதுக்கு பேர் என்ன? பிச்சை போடுறீங்களா? அதை பத்தி கேள்வி கேட்டா எந்த ரேஷன் கார்டுக்கு கொடுப்பீங்கன்னு கேட்டா அது வந்து அதிமுக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திட்டம். ரேஷன் கார்டுன்னு தமிழ்நாட்டுல ரேஷன் கார்டு இல்லாத ஒரு குடும்பம் யார் இவங்களா? ரேஷன் கார்டு இருந்தா தெரிஞ்சிருக்கும்ல எந்த ரேஷன் கார்டு கொடுக்க முடியும் கொடுக்க முடியாதுன்னு. அது கரெக்ட் தான். அது அண்ணாமலைகிட்ட கேட்கும் போது அண்ணாமலை சொல்றாரு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் தான் அந்த திட்டத்தை கொண்டு வந்தது, அவர்கிட்ட தான் கேட்கணும். உங்க தேர்தல் அறிக்கையில 2000 போட்டிருக்கு, யாரை ஏமாத்த? அடுத்தடுத்த கேள்விக்கும் எல்லா திட்டத்துக்கும் அதே கேள்வி அதே பதில். அதையும் அண்ணன் எடப்பாடி பண்ண அதுக்கு தான் ஒரு பத்திரிகையாளர் கேட்டேன். இது அதுக்கு அதிமுக தேர்தல் அறிக்கைன்னு விட்டுற வேண்டியதானே, எதுக்கு பாஜக? அவன் தான் ஏற்கனவே போட்டிருக்கானே அதே மேட்டரை, 3 சிலிண்டர் மேட்டர் அவன் போட்டிருக்கான், 2000 ரூபாய் மேட்டர் அவன் போட்டிருக்கான். இதுவும் இல்லைன்னா இது தேர்தல் அறிக்கைன்னு ஏத்துக்க மாட்டாங்கப்பா. ஆர்எஸ்எஸ் மயிலாட்டுவாங்கப்பா, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கப்பா அப்படின்னு வெளியிட்டு இருக்காங்க. ஆமா, அப்புறம் பாருங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுப்பவர் யாரு? குஷ்பு ப்ரோ. யாரோ ஒரு அவதூறு ஆபாச ஐடி, இந்த மாதிரி பல ஆயிரக்கணக்கான ஐடிக்கள் ஆன்லைன்ல உலா வருது. யாரோ ஒருத்தர் குஷ்பு வீடியோ அப்படின்னு சம்பந்தப்பட்டு ஒரு ஆபாசமான ஒரு கமெண்ட போடுறாங்க. இவங்க பெண்களை மதிக்க கூடியவர், இவர் என்ன சொல்லிருக்கணும்? ஒண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், ஆமா, இல்லாட்டி இந்த மாதிரி 1000 பேர் போறான்னு கடந்து போகணும், இல்லைன்னா பொதுவான ஒரு பதிவு போடலாம், அல்லது என்ன பதில்னாலும் கொடுக்கலாம். நல்லா பாரு உங்க அம்மா வீடியோ. அதே வக்கரத்தை தானே நீங்க வெளிப்படுத்துறீங்க. அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? அவன் திட்டினான். அவங்க அம்மா என்ன பண்ணாங்க? அதான் சனாதன சங்கி மூலை. இது பரவாயில்ல. என்னங்க இவங்க பேர் இருக்குங்க வருது? சுந்தர்சி சார், என்னது இது? மீட்டு கேஸ் உங்க மேல இருக்கு போல் இருக்கு. நடிகை ஸ்ரீரெட்டி இவர் மீது குற்றச்சாட்டுகளை 16 ஜூலை 2018 என்ன சொல்றாங்கன்னா, அரண்மனை ஷூட் ஹேப்பன்ட் இன் ஹைதராபாத். அந்த ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நபர் கணேஷ் அப்படின்ற பேரு அந்த படத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர். விடிவி கணேஷ் தான் நினைக்கிறேன், எந்த கணேஷோ தெரியல. கணேஷ் எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசர், விடிவி கணேஷா நம்மன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. சம்ஹவ் ஹி காட் மை நம்பர், என் நம்பர் எடுத்து யாரோ ஒருத்தர் மூலமாக நம்பர் எடுத்து எனக்கு கால் பண்றாங்க. ஐ வென்ட் டு த ஷூட்டிங் ஸ்பாட், ஹி இன்ட்ரோடியூஸ்டு மீ டு சுந்தர்சி. என்னை அழைத்ததன் பேர்ல நான் அரண்மனை ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனேன். அவர் என்னை சுந்தர்சியோட அறிமுகப்படுத்தினார். ஐ மெட் மை FB ஃப்ரெண்ட் செந்தில் குமார், கேமராமேன், அவங்களுடைய ஃபேஸ்புக் ஃப்ரெண்டு போல. தட் டே
he convinced me that definitely 200% you will be in his next movie as one of the lead. இவர் தான் பல ஹீரோயின்கள் போட்டு படம் எடுக்கிறவராச்சு, அடுத்த அண்ணன் எடுக்கிற படத்துல அந்த லீட் கேரக்டர்ல நீங்களும் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் கால் பண்ணி நோவோட்டலுக்கு வாங்க. ஃபார் கீப்பிங் இன் his next movie he and சுந்தர் சி wanted to compromise sexually. அந்த கணேஷ் என்கிற நபரும் சுந்தர்சியும் அடுத்த படத்தில் தனக்கு வாய்ப்பு கொடுப்பதற்காக என்னை அவர்களோடு அனுசரித்து போவதற்காக வர சொன்னார்கள்னு வாக்கு. அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று அவங்க போடல. ஆஃப்டர் தட் பெருமாள் நோஸ் வாட் ஹேப்பன். பெருமாள்ன்றது சாமியை சொல்றாங்களா, கடவுளுக்கே எல்லாம் தெரியுங்கிறாங்க. ஒரு பொண்ணு இவ்வளவு தூரம் வெளிப்படையா வெளியில வந்து ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கக்கூடிய ஒரு மோசமான அயோக்கியன், குற்றவாளி, செக்ஷுவல் அபியூஸ். நீ வந்து பிடிஆருக்கு எதிராக கம்பு சுத்துறது சரி ரைட்டு, பொலிட்டிக்கலாக அதில் பேசினாவது பரவாயில்ல. இப்போ குஷ்பு மேடம் இந்த செய்தியை கேட்ட உடனே கொந்தளிச்சிருக்கணுமே. கொந்தளிச்சாரு, சுந்தர்சியே கொந்தளிச்சாரு. ஸ்ரீரெட்டி மேல கேஸ் கொடுக்க போறேன்னு அந்த கேஸை தான் தேடிக்கிட்டு இருக்கேன், இப்போ வரைக்கும் கண்ணில் பண்ணல. சார் கொடுக்கலையா? என்னாச்சு சார்? கோர்ட் லீவா? சின்மயி சொல்ற மாதிரி கோர்ட் லீவா? மகளிர் ஆணையத்துல இருந்து வாண்டடா எடுத்து விசாரிங்க. ஆமா, ஸ்ரீரெட்டி போட்ட பதிவு இன்னும் ஆன்லைனில் அப்படியே இருக்கிறது. கூப்பிட்டு விசாரிங்க மேடம், குஷ்பு மேடம். பெண்கள் பாதுகாவலர், நீங்க கட்டாயம் விசாரிச்சு இதுக்கு ஒரு நீதி கொடுக்கணும். நம்ம வீட்லயும் இதுல விளம்பரம் வேற எதுக்கு சுந்தர்சிக்கு? என்னண்டு சுந்தர்சியை பத்தி உங்களுக்கு தெரியாது. அவருக்கு ஹிஸ்டரி தெரியும், அவருக்கு பாலிடிக்ஸ் தெரியும். ஹிஸ்டரியும் பாலிடிக்ஸும் சேர்ந்தா டெட்லி காம்போ. நல்லா இருக்கு டெட்லி காம்போ. வாங்க பரிச்சை எழுதுங்க. எனக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது தான் பயங்கர டெட்லி காம்போவா இருக்கும் போல. ஒரு பக்கம் பெண் என்ற பெயரை வைத்து, பெண் அப்படின்ற பெயர்லயே நான் ஒரு பெண் அப்படின்றத என்னைக்கு நம்ம வந்து இந்த விக்டிம் கார்டு இந்த மாதிரியானதுக்குள்ள போல, ஆனா அது எவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்த முடியுமோ அவ்வளவு தூரம் கொச்சைப்படுத்தி கொண்டிருப்போர் குஷ்பு. இல்லைங்க, ஒரு கட்டத்துல அது வர்க்க நிலையில இருந்து தான் வருது. நீங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும், நீங்க வந்து ஒரு உயர்நிலை வர்க்கத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜெண்டர் பாகுபாடெல்லாம் வராது. அப்போ அவங்க வந்து ஒரு ப்ரிவிலேஜான ஒரு செட்டப்ல இருந்துகிட்டு தான் பேசுவாங்க. அதுக்கு ஒரு மார்க்சிய புரிதல் இருக்கணும். அது நமக்கு பொருந்தக்கூடிய ஒண்ணுதான். மார்க்சிய புரிதலும் கிடையாது, மார்க்க புரிதலும் கிடையாது. மார்க்க புரிதல் கரெக்ட் தான். எந்த புரிதலும் கிடையாது. வெளியே வந்து பேசுற உங்களுக்கே இவ்வளவுதான் அறிவு, இவ்வளவுதான் அறகுற அறிவு அப்படின்னா உங்க கணவர் என்ன லட்சணத்துல வந்து ஓட்டு கேட்டு நிற்கிறாருன்னு தெரியல. இன்னொன்னு, நீங்களே நின்றுக்க வேண்டியதானே. ரெட்டலையில போட்டிடுறாரு, நீங்களும் வந்து ஒரு ரெட்டலையில நின்றுக்க வேண்டியதானே. ஏசன் முத்திர சீட்டை வாங்கி ஒரு தொகுதியில நீங்க தாமரையில. அண்ணாச்சி அவர் சாதிக்காரருக்கு தான் கொடுப்பாரு, நாங்க அவர் சாதி கிடையாதுல்ல. ஒரு சமூக நீதிக்காக குரல் எழுப்பக்கூடிய பிடிஆருக்கு எதிராக சுய சாதியால் ஒரு வேட்பாளராக தகுதி பெற்ற ஒருத்தர் போட்டிடுறாருங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை. அடுத்து என்ன சொல்றாங்க? அடுத்து வந்து இதெல்லாம் எங்க நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, சுந்தர்சி வந்து நடுவுல ஒரு இது பேசுறாரு. என்ன பேசுறாரு அப்படின்னா, நான் ஏன் மதுரைக்கு வந்தேன் தெரியுமா? சில மாதங்களுக்கு முன்பு, சில மாதங்களுக்கு முன்னா இப்பதான் இந்த ஒரு வருஷத்துக்குள்ள கனவுல வந்தாரா? அவர் ஏதோ ஷூட்டிங்காக மதுரைக்கு வந்தாராம். அவர் ஏற்கனவே ஒரு மலையும் காடுமான ஒரு இடத்துல ஷூட்டிங் பண்ணாராம். அந்த மலை இருக்கிற இடத்துல திரும்ப ஷூட்டிங் செட் பண்ண சொல்லிட்டு போயிட்டாராம். அவர் திரும்ப போய் பார்த்தா என்னப்பா வேற இடத்துல வச்சிருக்கீங்கன்னு கேட்டாராம். இது என்ன சிங்கமுத்து திமிங்கல கதை சொன்ன மாதிரி இருக்குன்னு நீங்க நினைக்க கூடாது, அந்த மாதிரிதான் சொல்றாங்க. மலையை காண அவர் திருப்பி போய் பார்த்தா பொட்டல் காட்டுல போட்டிருக்காங்களா. என்ன பொட்டல் காட்டுல போட்டிருக்கீங்க? பின்னாடி இருந்த மலை எங்க சார்? மலையை உடைச்சு எடுத்துட்டாங்க சார். நான் கேட்டேன், என்னங்க நான் சொன்ன இடம் வேற, நீங்க வந்து இங்க வந்து எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருக்கீங்க அப்படின்னு. இல்ல சார் அதே இடம் தான். ஐயோ போன மலையெல்லாம் இருக்குவாங்க பின்னாடி. இல்ல சார் மலை இருந்துச்சு, பேத்து எடுத்துட்டாங்க. சரிடா, அதுக்கு இதுக்கு என்னடா சம்பந்தம்? நீ ஏன்டா எந்த மலை காணாம போச்சு சொல்லு. நியாயமான ஆளு சொல்லணும். மதுரையில எந்த மலை காணாம போச்சு? எனக்கு தெரிஞ்சு மதுரையில மிகப்பெரிய மலைமுழிங்க இருந்தது பிஆர்பி. அவர் மேல ஜெயலலிதா நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி சகாயா ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாரு. என்ன பண்ணாங்க ஜெயலலிதா? நீங்க இப்ப ரெட்டலையில நிக்கிறீங்கல்ல, அந்த ரெட்டலையின் புரட்சி தாய் தான் அவரை காப்பாத்துறதுக்காக சகாயத்தை டிரான்ஸ்பர் பண்ணி கோஆப்டெக்ஸ்ல தூக்கி போட்டாங்க. நீங்க இன்னைக்கு வந்து நின்று மலையை காணான்னு சிக்கிரி 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 சிக்கிரின்னு சிங்கமுத்து மாதிரி காமெடி பண்ணி. இது இதெல்லாம் எங்க இருந்து வருது? இப்படிப்பட்ட அறிவு முத்துக்கள்லாம் எங்க இருந்து வருது அப்படின்னா, இப்ப இவர் வந்து ரெட்டலையில நிக்கிறாருன்னா இது அதிமுக தலைமை அலுவலகத்துல இருந்து தன்னுடைய பிரச்சார மதுரை மத்தியில பிரச்சாரங்க. ஒண்ணு ஏடிஎம்கே சின்னத்துல போட்டிடுறோம். அப்ப எம்ஜிஆர் சிலைக்கு மாலையை போட்டு தொடங்கி இருக்கலாம். மதுரையில எம்ஜிஆர் சிலைக்கு பஞ்சமா முக்கு முக்குக்கு நட்டு வச்சிருக்காங்க எம்ஜிஆர் சிலை. அது பரவாயில்ல, மதுரை கோர்ட்டுக்கு வெளியே
அதாவது மதுரையினுடைய மாவட்ட நீதிமன்ற வளாகத்துக்கு வெளியே ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆர் சிலையும் இருக்கு, ஜெயலலிதா சிலையும் இருக்கு. சரி, எலெக்ஷன் டைம் மூடி இருப்பாங்க அப்படின்னு இல்ல, இப்ப மூடுறது இல்ல. அவங்க 2 பேருக்குமே இப்ப எந்த இறந்த தலைவருடைய சின்னத்தை மட்டும் மூடுறாங்களே தவிர நார்மலா இருக்கக்கூடிய சிலைகளை மூடுறது இல்ல. அப்புறம் என்ன போய் மாலையை போட்டு வர்றதுல என்ன பிரச்சனை? சரி, இதுதான். இல்லன்னா விஜய் மாதிரி வீட்டுல ஒரு போட்டோ பிரேம் வச்சாவது மாலை போட வேண்டியதானே? மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குல்ல, ஆமா, அங்கேயாவது தொடங்கி இருக்கலாம்ல. இல்ல, நீ மதுரையிலே மதுரை மத்திய தொகுதி தானே மீனாட்சி அம்மன் கோயில்? ஆமா, மத்திய தொகுதியில இருக்கு, போய் தொடங்கி இருக்கலாம். சரி, அப்படி இல்ல அப்படின்னாலும் ஏதோ ஒரு தர்கா பள்ளி, மதுரை மத்திய தொகுதியில எத்தனை காஜிமார் தெருவுல பள்ளிவாசல் இருக்கு, பெரிய பள்ளிவாசல் இருக்கு, எல்லாம் இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல தொடங்கி இருக்கலாம். எங்கெல்லாம் போல மனுஷனா அவங்களை மதிச்சு சீட்டு கொடுத்து ஏசி சமூகத்துக்காக மாலையை போட்டு தொடங்கி இருக்கலாம்ல. சரி, அவ்வளவு வேண்டாம். இவங்க என்ன பின்னணியில போட்டிக்கு வர்றாங்களோ அதே பின்னணியை கொண்ட சில இடங்கள்லாம் இருக்கு. இப்ப மதுரை ஆதீனத்தை எடுத்துக்கங்க, ஆதீனத்துல இருந்தா தொடங்கி இருக்கலாம்ல. சரி, இந்த சீட்டை வாங்கி கொடுத்த குஷ்புக்காவது மாலையை போட்டு தொடங்கி இருக்கலாம்ல. யாராவது ஒரு ஆளுக்கு சம்பந்தப்பட்டவங்களுக்கு RSS ஆபீஸ்ல இருந்து தொடங்கினா பேரு காக்கா பிரியாணி துண்ணா காக்கா குரல் வராம உன்னி கிருஷ்ணன் குரலா வரும். RSS சொன்னதை பூரா பொழிப்புரையோட போய் நின்று மதுரை மத்திய தொகுதியில பேசி போட்டு கேளுங்க ப்ரோ, கேளுங்க. RSSக்கு மதுரைக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? RSSக்கு தமிழ்நாட்டுக்கு முதல்ல என்ன சம்பந்தம்? RSSக்கு மனுஷனுக்கு என்னடா சம்பந்தம்? ஏன் RSS ஆபீஸ்ல இருந்து இவர் தொடங்குறாரு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா, நான் பலமுறை டிபேட்டுகள்லையும் பேசி இருக்கிறேன், பலமுறை நம்மளும் இதை பத்தி விவாதிச்சிருக்கிறோம். நம்ம சேனல்லே கூட இது பற்றி பேட்டி எடுத்திருக்கிறோம். திரு அரப்போர் ஜெயராமன் அவர்கள் முன்வைத்த ஒரு குற்றச்சாட்டை வைத்து நில அபகரிப்பு. எப்படிப்பட்ட நில அபகரிப்பு அப்படின்னா, நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்க போட்டிடுறாரு? சாத்தூர். இப்ப போட்டிடுறது ஏன் சாத்தூர் கோடி அண்டாப்ல விரட்டி விட்டாங்க. ஏன்னா நாங்குநேரியில பல விஷயங்கள் என்னென்னமோ தில்லு முள்ளுகள் நடந்திருக்கின்றன. இளையராஜா அப்படின்ற பெயர் கொண்ட ஒரு நபர் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் ஒன்றை பவர் ஆஃப் அட்டர்னி எடுக்கிறாரு. மீனாட்சி அம்மன் கோயில் யாருக்கும் பவர் ஆஃப் அட்டர்னி கொடுக்கிறது கிடையாது. அதை ஒரு தனியார் நபரிடம் இருக்கிறது என்று சொல்லி இவர் பவர் ஆஃப் அட்டர்னி எடுத்து அது 10 பேரிடம் இருப்பதாக கணக்கு எழுதி அந்த நிலத்தை வேறு ஒருவருக்கு விற்று அந்த விவகாரங்கள்ல செலவுக்காக கடன் வாங்குகிறேன் அப்படின்ற பேர்ல அதுக்கு ஒரு பத்திரப்பதிவு. அந்த கடனை யார்கிட்ட வாங்குறது? தன்னுடைய மனைவிட்டே வாங்குறது. ஏன்டா பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறவங்கள்ட்ட ஏமா 10 ரூபா கொடுமான்னா கொடுக்க போறாங்க, இதுக்கு எதுக்கு நான் பத்திரத்தை எடுத்து கடைசி வச்சு 15 கோடி கொடு. கடைசியா சென்னை விருகம்பாக்கத்துல ஆர்காட் ரோட்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 1.5 ஏக்கர் பெருமானம் உள்ள இடம், அது மெட்ரோ ரயிலுக்காக மெட்ரோ ரயில் நிர்வாகம் எடுக்க போற இடம். அந்த இடத்த பத்திரப்பதிவு போட்டு நயினார் பாலாஜியோடு இது போட்டு அக்ரிமெண்ட் போடுறாரு. நயினார் பாலாஜி யாரு? மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை ஆட்டை போட்டதுல இருந்து மதுரை சென்னையில இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் நிலத்தை ஆட்டை போடுறது வரைக்கும் நயினார் நாகேந்திரனின் மகன் நயினார் பாலாஜி தொடர்போடு இருக்கிறார். இதுக்கு மேல கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்ல. எந்த கிரிமினல்? சாமிநாதன் சார் பெஞ்சுக்கெல்லாம் இந்த கேஸ் போயிருந்தா மண்ணு என்ன தாய் நிலத்தை நீங்க சொல்றீங்களா, நிலத்தை அபகரிக்கிறீங்களான்னு கேட்டிருப்பாரு. நல்லா கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? பத்திரப்பதிவு ரத்து பண்ணிட்டு விட்டாங்க. பாவம், பிள்ளை தெரியாம பிள்ளையவே ஏமாத்திட்டாங்கன்றாங்களா? இது மதுரை மீனாட்சி அம்மன் கோயில். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் எப்படிப்பட்ட கோயில்? இதெல்லாம் எப்ப நடக்குது? அதாவது எல்லாமே பத்திரிகைகள்ல செய்தியாக வெளியாகி இருக்கக்கூடிய விவகாரங்கள் தான். ஜூன் மாசம் 2022 இவர் இந்த மாதிரியான நில மோசடியில ஈடுபடுறாருன்றது முதல்ல தெரிய வருகிறது. அப்படி தெரிய வந்த ஐஜி பத்திரப்பதிவுத்துறை ஜூன் 2022 அன்று ஒரு சுற்றறிக்கை வெளியிடுகிறார். என்னன்னு, விருகம்பாக்கத்துல 1.3 ஏக்கர் நிலம் பல சர்ச்சைக்கு உள்ளாகி இருக்கு. அந்த இடத்துக்கு பட்டா டிரான்ஸ்பர் அது இதுன்னு பல வில்லங்கம் இருக்கிறது. அந்த இடம் வேற ஒருத்தர் பேர்ல இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த இடத்த இப்ப பத்திரப்பதிவு பண்றதுக்கு வர்றாங்க, அதுல பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்திரப்பதிவுத்துறை சார்பாக ஜூன் 2022 அன்று சுற்றறிக்கை விடப்பட்டு திருநெல்வேலி ராதாபுரத்துல இருக்கக்கூடிய சார்பதிவாளர் அலுவலகத்துல மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை அபகரித்த இளையராஜாவும் பிஜேபி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ நயினார் நாகேந்திரன் மகன் நயினார் பாலாஜியும் ஒரு மோசடி ஒப்பந்தத்தை மேற்கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு ஜூலை 2022 ஒரு அதிகாரியினுடைய துணையோடு இவர்களுடைய ஒன்றிய அரசாங்கத்தின் அனுதாபத்தை பயன்படுத்தி இவங்க பத்திரப்பதிவு எல்லாத்தையும் சென்ட்ரலைஸ் ஆக்கணும்னு முடிவு பண்ணி வந்தாங்க. இவங்க அப்பா எம்எல்ஏ ஆளுங்கட்சி மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசினுடைய எம்எல்ஏ. ஆமா, பிரிவு 28 மீறி செயல்படுறாங்கன்னு சொல்லியிருக்க வேண்டிய இடத்துல ஒரு மோசடி சார்பதிவாளரை வைத்து இவர்கள் பதிவு செய்து கொள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு 2023 மண்டல துணை பத்திரப்பதிவுத்துறை தலைவர் அவர்களுடைய அறிக்கையின்படி
ஸ்ரீ நயினார் பாலாஜியின் 100 கோடி மதிப்பிலான பத்திரப்பதிவு ரத்து செய்யப்பட்டது. அது பத்திரப்பதிவு மோசடி. 100 கோடி, அதாவது பத்திரத்துக்கே 100 கோடி. அது வந்து எஸ்டிமேட்டட் வேல்யூ. நீங்க கிரவுண்ட் மார்க்கெட் வேல்யூக்கு வந்தீங்கன்னா அது எத்தனாயிரம் கோடி பாருங்க. மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை திருடுற ஒருத்தர்ல இருந்து சென்னை விரும்பாக்கம் மெட்ரோ ரயில் திருடுறது வரைக்கும் நயினார் நாகேந்திரனின் கைகள், நயினார் நாகேந்திரனுடைய மகன் பாலாஜியின் கைகள் படர்ந்திருக்கின்றன அப்படின்னு நாம சொல்லல. அறப்போர் இயக்கம் மாதிரியான இயக்கங்கள் அவங்க எல்லாரு மேலையும் தான் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அவங்க குறிப்பிடுறாங்களே, இதுக்கு என்ன பதில்? அப்ப மதுரை மத்திய தொகுதியில போட்டியிடக்கூடிய சுந்தர்சி மதுரை மத்திய தொகுதியில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை அபகரிச்சியாமேடா அப்படின்னு நயினார் நாகேந்திரன் பையனை பார்த்து கேள்வி எழுப்பி, ஏன்னா இவருடைய புரட்சிகர முழக்கத்தை தொடங்கி மதுரை மத்திய தொகுதிக்காக ரத்தம் செஞ்சுவார். இவர் எதுக்காக வந்தாரு? நிலவரத்தை பாதுகாப்பதற்கு தான் இவர் அரசியலுக்கே வந்தாரு. மழையவே காணான்னு உடனே பொறுக்க முடியாம சந்தையே காலுக்கு கீழே இருக்கிற நிலத்தை காணமையா வந்து நின்று கேட்டு பாருங்க. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலினுடைய அறங்காவலர், இப்ப இதெல்லாம் வந்து வெவ்வேறு துறைகளுக்கு கீழே வரக்கூடிய ஆவணங்கள். ஆனா மதுரை கோயில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மீனாட்சி அம்மன் கோயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, காலங்காலமாக அந்த கோயிலினுடைய தர்மகர்த்தாவாக இருந்து வருது பிடிஆர் அவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்த அவங்க அம்மா இருந்தாங்க. அது ரொம்ப முக்கியமான செய்தி. ஏன்னா மீனாட்சி அம்மன் கோவில் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு பெண் அறங்காவலராக பொறுப்பேற்றது அப்படின்றது இந்த திராவிட மாடல் ஆட்சியில தான் நடந்தது. அது பிடிஆர் அவர்கள் தான் செய்திருக்கிறார். மதுரையில இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேருக்கு இது தெரிஞ்ச விஷயம்தான். மதுரையில வந்து பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு அப்படின்னா உடனே மீனாட்சி அப்படின்னு பேர். ஆமா, பத்திரத்துக்கு வேற பேர் வச்சுக்கிட்டாலும் கூட வீட்டுல கூப்பிடுறது மீனாட்சி, மீனா, மீனாள் அப்படின்ற பேர்கள் எல்லாம் வந்து சர்வசாதாரண. மதுரைக்கு போனீங்க அப்படின்னா 100 பெண்கள்ல 35-40 பெண்கள் வந்து மீனாட்சின்ற பேரோட இருப்பாங்க. ஆமா, அந்த அளவுக்கு மீனாட்சி அம்மன் மீது பக்தி கொண்டவர்கள். அந்த மீனாட்சி அம்மன் கோவில் நிலத்தை திருட பார்த்தவர்களுடைய கூட்டணியை சேர்ந்தவர்கள் தான் இன்னைக்கு வந்து மதுரையில அந்த மோசடியாமே, மதுரையில இந்த மோசடியாமே அப்படின்னு சொல்லிட்டு கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேடி கொண்டிருக்கிறார்கள். இது மட்டுமல்ல, மதுரையில இருக்கக்கூடிய இன்னொரு பிரசித்தி பெற்ற கோயில் என்ன அப்படின்னா கள்ளழகர் கோயில். இந்த கள்ளழகர் கோயில் நிலத்தை பாஜக நிர்வாகி ஒருவர், யாரு, கொடைக்கானல் பாஜக நகர தலைவர் சதீஷ்குமார் அப்படின்ற நபர் 34 கோடிக்கு விலை பேசி விற்க பார்த்திருக்கிறாங்க. தமிழ்நாடு அரசு சுதாரிப்பா இருந்ததுனால அந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விருதுநகர் போலீஸ்காரர்களால. என்னடா அது சசிகலா ஜெயலலிதாவோட அட்ராசிட்டி பண்ணிட்டு அவங்க தான்டா பத்திரம் போடுவாங்க. அரசு நிலத்தையே பத்திரம் போட்ட கேஸ்ல தான்டா அம்மையார் ஜெயிலுக்கு போனாங்க. அப்ப இந்த சங்கி பயலுக வரக்கூடாது, சங்கி சுந்தர்சி வரக்கூடாது, சங்கி குஷ்பு வரக்கூடாது, இந்த சங்கிகளினுடைய ஆதரவு பெற்றவர்கள் யாரும் வரக்கூடாதுன்னு பிடிஆர் சொல்றதுக்கு காரணம், மதுரையில இருக்கக்கூடிய புனித தலங்கள்னு மக்களால போற்றப்படக்கூடிய இடங்களை பூரா வாரி சுருற்றதையே வேலையாக வைத்திருக்கிறார்கள் இந்த கயவர்கள். யோசிச்சு பாருங்க, கோவில் நிர்வாகம், கோவில் தரப்பு, இது எல்லாத்தையும் கைப்பற்றுவதற்கு அவர்கள் வேலை நடத்துகிறார்கள். பாஜக சங் பரிவார் கும்பல் பத்திரம் போன்ற பதிவுத்துறைகளை மொத்தமா கையில டேக் ஓவர் பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இப்ப இது ரெண்டும் அவனுங்க கையில கிடைக்கும் பட்சத்தில் மதுரையை சுற்றி இருக்கக்கூடிய கடைகள் அனைத்திற்கும் இன்னைக்கு என்ன வாடகை வசூல் பண்ணிக்கிட்டு இருக்கோ அதை ட்ரிபிள் அப்படியே மொத்தமா மாத்தி பல ஆயிரக்கணக்கா மாத்துவானுங்க. அந்த இடத்த பூராத்தையும் உங்களுக்கு இல்லைன்னு தூக்கி அடிச்சுட்டு வேறு சில நபர்களுக்கு, அவர்களுக்கு வேண்டப்பட்ட RSS சங் பரிவார் கும்பலுக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த பகுதியில் வைத்திருக்கக்கூடிய கடைகள்ல சிறுபான்மையினர்கள் நான்வெஜ் அது இதுன்னு யாராவது கடை வச்சிருந்தோம்னா அதையும் எடுக்கிறதுக்கு பலகட்டமான முயற்சிகளை முன்னெடுப்பானுங்க. இந்த மாதிரியான எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா மதுரைக்காரனாவே வாழ்ந்துகிட்டு இருக்கிறதுக்கு உண்டான வழிவகையை செய்யக்கூடிய பிடிஆரை காலி பண்ணுவதன் மூலமா மதுரைக்கென்று தனித்துவமாக இருக்கக்கூடிய மத நல்லிணக்க உணர்வை சிதைக்கிறது, அந்த மக்களுக்கிடம் இருக்கக்கூடிய மத நம்பிக்கையை வைத்து அவர்களுடைய நிலத்தை அபகரிப்பதுன்னு பல பாலிடிக்ஸோட உள்ள வர்றானுங்க. இது பத்தி எல்லாம் சுந்தர்சி என்னைக்காவது வாய் திறப்பாரா? பிடிஆரால வாய் திறக்க முடியும். பிடிஆர் எப்படிப்பட்டால்னா ஜக்கியாவது பொக்கியாவது தள்ளிடுறா அப்படின்னு யாரா இருந்தாலும் சண்டைக்கு போறவர். அவர் இருக்கிறது தான் நம்மளுக்கு சேஃப்னு மதுரைக்காரனுக்கு நல்லாவே தெரியும். இதுல மதுரையில இந்த நிலம் தொடர்பான விவகாரங்கள்னு இல்ல, இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மக்களின் நிலத்தை பாதுகாப்பதற்கான போராட்டத்தை பேசிய ஒரே நபர் பிடிஆர் தான். இப்ப மதுரையில ஏர்போர்ட் இருக்கு. இந்த ஏர்போர்ட்டுக்கு நிலத்தை யாரு கொடுத்தா? அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் இருந்து யாரு கொள்முதல் பண்ணி கொடுக்கிறது? தமிழ்நாடு அரசு எடுத்து அதை ஒன்றிய அரசாங்கம் ஏர்போர்ட் கட்டுறதுக்காக கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்த நிலத்தை ஒன்றிய அரசாங்கம் என்ன செய்யும்னா, நாளைக்கு இந்த ஏர்போர்ட்டை மொத்தத்தையும் நான் அதானிக்கு கொடுக்குறேன்னு தாரவாக்கும். அப்படி தாரவாக்கும் போது ஏர்போர்ட்டை மட்டும் இல்ல, கீழே இருக்கிற நிலத்தையும் சேர்த்து தாரவாக்குறாங்க. அப்ப பிடிஆர் என்ன கேட்டாருன்னா, ஏர்போர்ட் கட்டுறதுக்காக அந்த விவசாயி நிலம் கொடுத்தான், நீ அதானிக்கு விற்கிறதுக்காக அந்த நிலத்தை கொடுக்கல, அதனால
ஒண்ணு அந்த நிலத்தை திருப்பி கொடு, இல்ல அப்படின்னா அந்த நிலத்திற்கு தேவையான மதிப்பு என்னவோ அதை விவசாயிகளுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. அவர் அப்படி ஒரு கேள்வி கேட்கிற வரைக்கும் இப்படி ஒரு ஆங்கிள் இருக்குன்றதே பலருக்கும் தெரியல. அது வந்ததற்கு பிறகுதான் அது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் இஷ்யூவா மாறி கட்சிகள் தரப்பே பேசுறதுக்கு அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஆமா. ஆனா இந்த சுந்தர்சின்ற நபர் எப்படிப்பட்ட நபர் அப்படின்னா 2014 சென்னை அடையார் இந்திரா நகரை சேர்ந்த தயாரிப்பாளர் முத்துராமன் அப்படின்றவர் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல சுந்தர்சி மேல புகார் மனு ஒண்ணு கொடுக்கிறாரு. இனிமே அவர் நடிக்க கூடாதுன்னா சித்திரவதையா இருக்கு. அது எந்த இதுல கொடுக்கிறது, வன்கொடுமைதான். அது மனித உரிமை ஆணையத்துல மனித உரிமை ஆணையத்துல அந்த புகாரை கொடுத்து தலைவன் தீன்னு ஏதோ ஒரு படம் நடிச்சிருப்பாப்ல. அதாவது 1000 ஜென்மங்கள் அப்படின்னு ரஜினிகாந்த் நடித்து வெளியான படத்தை ரீமேக் ரைட்ஸ் வச்சுக்கிட்டு அவரு எடுக்க இந்த நேரத்தில் அந்த கதையை திருடி அரண்மனை திரைப்படம் தயாராகி வருகிறது தெரிய இது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறார் சுந்தர்சியிடம். அப்போது சுந்தர்சி சமாதானம் பேசி 50 லட்சம் தருவதாக சொல்லி இருக்கிறார். மேலும் தெலுங்கு இந்தி பட விற்பனையிலும் பங்கு தருவதாக சொல்லி இருக்கிறார். அரண்மனை படம் வெளியாகி லாபம் கிடைத்ததற்கு பிறகு அது வரைக்கும் தொந்தரவு பண்ணல, படம் ஓடட்டும் லாபம் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு லாபம் கிடைத்ததற்கு பிறகு தொடர்பு கொண்டால் கொலை மிரட்டல் விடுக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அந்த தயாரிப்பாளர் கமிஷனர் ஆபீஸில் புகார் கொடுத்திருக்கிறார். அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே இவ்வளவு திகிடுத்திட்டம் பண்ணக்கூடியவரா இருக்கிறாருன்னா தப்பித்தவரை ஒரு எம்எல்ஏ பவர் மாதிரி ஒண்ணு கிடைச்சு, அது நடக்க போறது இல்ல. அப்படி கிடைச்சிச்சுன்னா எப்படி இருப்பாப்ல? வெரி டேஞ்சரஸ் ஃபெல்லோ. இன்னொன்று, சினிமாவில் கதை திருட்டு புகார் இதெல்லாம் சர்வசாதாரணம், அதனால அதை வச்சு நம்ம எதுவும் முடிவுக்கு வர வேணாம் அப்படின்னு நினைக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஒருத்தரை என்கேஜ் பண்ணி அவர்கிட்ட பேசி அவர்கிட்ட அக்னாலேஜ் பண்ணி ஆமாம் நான் திருடுனேன்னு ஒத்துக்கிட்டு காம்பன்சேட் பண்ணுறேன்னு சொல்லிட்டா அது திருட்டு. அந்த திருட்டுக்கு நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டீங்க, அப்போ அதுக்கு உரிய நபருக்கு அதுக்கு சேர வேண்டியதை கொடுத்து ஆகணும். அதை விட்டுட்டு படம் வந்ததுக்கு பிறகு புதுசு புதுசாக ஏசி சண்முகம் மாதிரியான பெரும் பணம் படைத்த லாபிஸ்டுகள்லாம் உள்ள வர்றாங்கன்னு தெரிஞ்ச உடனே ஃபோன் அடிக்கிறவனை ஃபோனை போட்டு ஏய் வந்துருவேன் நீ வெட்டிடுவேன் அப்படின்னு மிரட்ட முடியுதுன்னா இது பின்னாடி இருக்கக்கூடிய பாஜகவினுடைய அதிமுகவினுடைய அதிகார பலம், இவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய தெம்புல இருந்து தான் இதை பேசுறாரு. அதனாலதான் பாஜக போய் அடைக்கலமாக முடியுது. பாஜகவில் சேருவதற்கு காரணம் என்ன? இந்த 2014 காலகட்டத்தை தாண்டியதற்கு பிறகுதான குஷ்பு வெவ்வேறு அரசியல் பரிமாணங்களை எடுக்கிறார். ஆமா, அதற்கு பின்னாடி சுந்தர்சி காப்பாற்றுவது அப்படின்றது தான் பெரிய அஜெண்டாவாக இவர்களுக்கு இருந்திருக்கிறது. நீ என்ன பெரிய சுந்தர் பிச்சையா? வெறும் சுந்தர்சி தானே. எதுக்குடா சுந்தர் பிச்சைக்கு சுந்தர்? பிடிஆரை எதிர்க்கிறோம்னா அப்படி ஒருத்தரை கூட்டுவா. ஆமா, அப்படி ஒரு அறிவான நபரை கூட்டுவா, அப்படி ஒரு தொழில் தெரிஞ்சவரை கூட்டுவா, அப்படி ஒரு இன்டலெக்சுவலை கூட்டிட்டு வா. நீ ஒரு ஆபாசப்பட நடிகர். பிடிஆரை எதிர்ப்பது அப்படின்றதெல்லாம், பிடிஆரை யாருனாலும் ஜனநாயகத்துல யாருனாலும் எதிர்க்கலாம். ஆனா நீங்க ஜனநாயகத்திற்கு ஒரு இரும்பு துரும்பை கூட கிள்ளி போடாத ஒரு நபர். மதுரைக்குள்ளேயே சரி, இப்ப மதுரையில பிடிஆர் வீடு எங்க இருக்குன்னு மதுரைக்கே தெரியும். ஆமா, வடமலையான் ஆஸ்பத்திரி பக்கம். கரெக்டா? யாருனாலும் போகலாம். சுந்தர்சி வீடு எங்க இருக்குன்னு தமிழ்நாட்டுல உனக்காக தெரியுமா? போனா பார்க்க முடியுமா? நாங்க எங்க சுந்தர்சியை பார்க்க போறோம்? சுந்தர்சி எடுக்கிற படத்தை தான் பார்ப்போமா? ஆக நிலமோசடி செய்து மீனாட்சி அம்மன் கோயில் நிலத்தை இளையராஜான்ற நபரும் நயினார் பாலாஜி என்கின்ற நயினார் நாகேந்திரனுடைய மகனும் சேர்ந்து கபலீகரம் செய்ய பார்த்த அந்த தொகுதியில் மதுரை மத நல்லிணக்கத்தை எப்படியாவது சிதைக்கணும், இந்துக்களும் இஸ்லாமியர்களும் எப்படி சேர்ந்து சித்திர திருவிழா கொண்டாடுறாங்க அப்படின்றத பார்த்து வயிறு புகஞ்சு போன அடாவடி சங்கிகளும் சேர்ந்து நிப்பாட்டி இருக்கக்கூடிய மத நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு ஆபாச வேட்பாளர் தான் இந்த சுந்தர்சியை தவிர பிடிஆரை எதிர்ப்பதற்கு தேவையான அறிவோ அல்லது பிடிஆரை குறை சொல்வதற்கு தேவையான அடிப்படை ஆதாரங்களோ எதுவுமே இல்லாத ஒரு நபர் தான் இந்த சுந்தர்சி என்கின்ற நபர். இவருடைய திரை கவர்ச்சியை பயன்படுத்தி, கவர்ச்சியும் கிடையாது, திரையில கவர்ச்சி காட்டினார் அது வேற, திரைப்படத்தின் மூலமாக இவருக்கு எந்த கவர்ச்சியும் கிடையாது. அப்போ ஒரு செலிபிரிட்டி ஸ்டேட்டஸ்ல இருக்கிறத பயன்படுத்தி கொண்டு ஒரு புகழ் வெளிச்சம் ஆன்லைன்ல கிடைக்கிறத வச்சுக்கிட்டு என்னமோ மதுரை நான் தான் அவருடைய ஆச்சா பூச்சா மார்க் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேர்தல் முடிந்ததற்கு பிறகு மண்ணை கவ்வியதற்கு பிறகு சுந்தர்சி பிடிஆரை பார்த்து பூட்டி அறையில் காலில் விழுவார்.
பிடிஆரை தொட்டவன் பூரா ராத்திரியில கிளம்பி பிடிஆர் வீட்டுக்கு போய் சிண்ட்ரல்லா செருப்பை கையில கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு வந்தவனுங்க தான். இந்த வரலாறு சுந்தர் சிக்கு நடக்கும். நான் பிடிஆர் குறித்து அப்போதைக்கு பேசியதெல்லாம் பெரிய தவறுதலாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா பிடிஆருங்கிறது பேர் இல்ல, பிராண்ட். அவருடைய ட்விட்டர் பேஜுக்கு போய் பாருங்க. ஒவ்வொரு வார்டு வாரியாக அவர் என்னென்னலாம் திட்டம் பண்ணார் அப்படின்றத பட்டியல் போட்டிருக்கிறாரு. ஒவ்வொரு தெருவுலையும், ஒவ்வொரு டிவிஷன்லையும், ஒவ்வொரு வார்டுலையும் எத்தனை ஹெல்த் இன்சூரன்ஸ் கேம்ப் நடந்திருக்கு, எத்தனை கார்டு கொடுத்திருக்கிறாரு, என்னென்ன திட்டங்கள்ல வார்டு வாரியா எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்கன்ற வரைக்கும் பட்டியல் போட்டு கொண்டிருக்கிறார். இது களத்தில் தான் செய்ததை சாதனையாக நிரூபித்து பிடிஆர் செய்வது. இதை எதிர்ப்பதற்கு உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. வன்முறையை தூண்டுவதும் மதவெறியை தூண்டுவதும் தான் உங்களுடைய வேலை. மதுரை மக்கள் மத நல்லிணக்கத்தை விரும்புபவர்கள். மத நல்லிணக்கத்தை போற்றுவதில் ரொம்ப முதன்மையான நபராக பிடிஆர் இருக்கிறார். ஆனா நீங்க மதத்தின் பெயரால் கலவரத்தை தூண்ட வந்தவர்கள். உங்களை ஒருபோதும் மதுரை மக்கள், அதுவும் கள்ளழகர் திருவிழா கொண்டாடுற மதுரை மத்திய தொகுதி மக்கள், சித்திர திருவிழா கொண்டாடுற மதுரை மத்திய தொகுதி மக்கள், பாய்கிட்ட பானக்க வாங்கி குடிச்சிட்டு தேர்தலுக்க போகிற மதுரை மத்திய தொகுதி மக்கள் ஒருபோதும் உங்களுடைய இந்த பிரிவினைவாத அஜெண்டாவுக்கு பலியாக மாட்டார்கள்.